இந்த அன்றும் இன்றும் அப்படிங்கிற தலைப்பை கொடுக்கறதுக்கே காரணம் என்ன தெரியுமா? எனக்கு 76 வயசில் வந்த இந்த ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் என் மருமகளுக்கு 35 வயசில் வந்துருச்சு. இப்போ டாப்பிக்குள்ளே வர்றோம். ஏன்னா டாப்பிக்கே பேசாமல் முடிச்சிட்டோம்னா அப்புறம் எதுக்கு இந்த தலைப்பை இங்கே எழுதி வச்சாங்க? அன்னைக்கு இருந்த ஹெல்த் இன்னைக்கு இல்லைல்ல, அன்னைக்கு இருந்த மன அமைதி இன்னைக்கு இல்லைல்ல. அதனால தான் அவன் இப்போ பாகிஸ்தான் பார்டருக்கு போகிற மாதிரி போனான். ஒரு ரமேஷ் சொன்ன மாதிரி சில பேர் யோகா கிளாஸுக்கு டென்ஷனாக வருவான் பார்த்துருக்கீங்களா? அமைதி தேடி தான் யோகா கிளாஸுக்கே போகிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கல, அண்ணே வணக்கண்ணே, என்ன எங்கண்ணே போகிறீங்க? யோகா கிளாஸுக்கு போகிறேன். போகையில் எங்கே போகிறேன்னு கேள், விளங்கும், பா. சில பேர் யோகா கிளாஸுக்கே டென்ஷனாக போவோம். அன்னைக்கு அன்று இருந்த அமைதி இல்லை, அன்று இருந்த நிம்மதி இல்லை, அன்று இருந்த குடும்ப அமைப்பு இல்லை, அன்று இருந்த கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை. இன்றைக்கு அன்றைக்கு இருந்த ஆசிரியர் மாணவர் உறவு இல்லை. இன்றைக்கு அன்றைக்கு இருந்த உடை ஒழுக்கம் இல்லை. உடை ஒழுக்கம் என்ன? அன்றைக்கு இருந்த ஒழுக்கம் இன்றைக்கு இல்லை. அது எதுக்கு கழுத? தனியாக உடை ஒழுக்கம், உணவு ஒழுக்கம், உடை ஒழுக்கம், உணவு ஒழுக்கம்னு தனித்தனியாக பட்டியல் போட வேணாம். அன்றைக்கு இருந்த ஒழுக்கம் இன்றைக்கு இல்லை. ஏன் திருவள்ளுவர் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு எழுதினார்னு நினைக்கிறீங்க சார்? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு ஒரு திருக்குறள் எழுதினார்ல. அந்த திருக்குறளை ஏன் எழுதினார் அப்படி? அவர் யோசிச்சு பார்த்து எழுதுறார். ஒழுக்கம் உயிர் இந்த ரெண்டு தான் போனால் கிடைக்காது. ஒரு தடவை இழந்துட்டோம்னா மறுபடி கிடைக்காது. அப்போ என்ன எழுதணும்? ஒழுக்கம் உயிரை போல பாதுகாக்கப்பட வேண்டும்னு தானே எழுதணும் சார். இப்போ அதாவது ஒரு நுணுக்கம், இதெல்லாம் டிவியில் சொன்னால் வெட்டிடுவாங்க, அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் உயிரை விட மேலாக பாதுகாக்கப்பட வேண்டும். ரெண்டும் போனால் வராதுன்னு கம்பேரிசன் இருந்தால் என்ன எழுதணும்? ஒழுக்கம் உயிரை போல், ஆன் பார். ஒழுக்கம் ஆன் பார் வித் உயிர், அவ்வளோதானே. ஒழுக்கம் உயிரை போல் எழுதாமல் உயிரை விட மேலாக ஏன் எழுதினார் தெரியுமா? நண்பர்களே, சிந்திக்க தெரிந்த நண்பர்களே, உங்களிடத்தில் சொல்லுகிறேன், ஏன் திருவள்ளுவர் ஒழுக்கம் உயிரை விட மேலாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று எழுதினார்? ஒரு காலத்தில் மருத்துவம் வளர்ந்து 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 போன உயிரை கூட மீட்டு கொண்டு வருவதற்கு வாய்ப்பு வந்து விடலாம். எந்த வளர்ச்சி வந்தாலும் போன ஒழுக்கத்தை திருப்பி எவனாலும் கொண்டு வர முடியாது. அதனால ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 75 வருஷம் ஒழுக்கமாக இருந்துட்டு 2 செகண்ட் ஒழுக்கங்கிட்ட செயல் செய்தா அவ்வளோ நாள் காப்பாற்றின ஒழுக்கம் போச்சே சார். நான் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தவன் இழந்துட்டான், தீயில் போயிடுச்சு, வெள்ளத்தில் போயிடுச்சுன்னா மறுபடியும் கோடீஸ்வரன் ஆகலாம் சார். கோடிக்கணக்கில் பணம் வச்சுருந்தவன் அவன் பணம் பூரா வெள்ளத்தில் போயிடுச்சு, தீயில் போயிடுச்சு, இல்லை ஜிஎஸ்டியில் போயிடுச்சு, போகுது கழுதை. இப்போ என்ன இந்தியா வளர்ந்தா போதாதான் என்ன? போயிடுச்சு. பணத்தை பூரா இழந்தா ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆக முடியும். முகத்தில் இருக்கிற அழகை ஒருத்தி இழந்துட்டானா பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக மறுபடியும் அழகை கொண்டாந்துட முடியும். ஆனால் போன ஒழுக்கத்தை எதனாலையும் மறுபடியும் கொண்டாட முடியாது. முடியுமா? 75 வருஷமாக ஒழுக்கமாக இருந்தார் சார். ஒரு பொம்பளை பிள்ளைய நிமிந்து பார்க்க மாட்டார் சார், சைடில் தான் பார்ப்பார். அது மைண்ட் வாய்ஸ், அது மைண்ட் வாய்ஸ். ஒரு பொம்பளை பிள்ளைய எதிரில் பார்க்குவார், குடிஞ்சபடி போவார், குடிஞ்சபடி வருவார். 3 தடவை லாரியில் அடிபட்டிருக்கார் சார். அவ்வளோ ஒழுக்கம் சார். குனிஞ்சபடியே போனால் எதிரில் லாரி வர்றது தெரியவிட்டா குனிஞ்சபடியே போவார், குனிஞ்சபடியே வருவார். ஒரு ஆள்கிட்ட அதிர்ந்து பேச மாட்டார். யாருக்கு 75 வருஷம் வாழ்ந்தார் சார். இப்போ தான் சார் 2 நாளாக அந்த பக்கத்து விட்டு பொம்பளைட்ட சேட்டை பண்ணிட்டார். அது கூட புருஷன் டக்குன்னு வந்துட்டான் சார். ஒரு 2 நிமிஷம் தான் சார். ஒத்துக்குவீங்களா?
75 வருஷமாக ஒழுக்கமாக இருந்தார். பாவம் சார், 2 நிமிஷம் தானே சார், விடுங்க சார். அது தருமி நம்ம திருவிளையாடலில் நாகேஷ் சொன்ன மாதிரி கொஞ்சம் கழிச்சுக்கிட்டு ஒத்துக்குவீங்களாமா? நீங்கள் 1 செகண்ட் ஒழுக்கம் போச்சுன்னா போச்சு சார். நீங்கள் 100 வருஷம். அதனால தான் சார் மாஜி மந்திரி உண்டு, மாஜி பிரைம் மினிஸ்டர் உண்டு, மாஜி பிரின்சிபல் உண்டு, மாஜி ஒழுக்கஸ்தர் உண்டா? முன்னாள் ஒழுக்கஸ்தர் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒழுக்கமாக இருந்தார், இப்போ நாசமாக போயிட்டார். அன்னைக்கு இருந்த ஒழுக்கம் இன்னைக்கு இல்லை சார். உங்களுக்கு சமூக சித்தாந்தமாக ஒன்று சொல்லுகிறேன். எந்த சமூகத்தில் ஒழுக்கம் குறைந்து கொண்டே வருகிறதோ அந்த சமூகத்தில் டென்ஷன் கூடிக்கொண்டே வரும். இன்னைக்கு டென்ஷன் கூடுனதுக்கு அதான் காரணம். எங்கே பார்த்தாலும் டென்ஷன், டிப்ரெஷன். இன்னைக்கு ரொம்ப அதிகமாக சொல்கிற வாக்கியம் வந்து டிப்ரெஷன். கவுன்சிலிங். எங்கள் தாத்தா காலத்தில் கவுன்சிலிங் இருந்தது. எங்கள் தாத்தா காலத்தில் சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தான் கிடையாது சார். எங்கள் தாத்தா காலத்தில் அன்னைக்கு சைக்கியாட்ரிஸ்டே கிடையாது. எங்கள் தாத்தாவுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் எங்கள் பாட்டி தான். அப்படின்னா போதும், சர்வ நாடி ஒடுங்கி மனம் ஒரு அமைதிக்கு வந்துடும். எங்கள் தாத்தாவுக்கு எங்கள் பாட்டி தான் சைக்கியாட்ரிஸ்ட்டு. இன்னொன்று சொல்லட்டா, அதிகபட்சமான அறிவு அவஸ்தையை உண்டாக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அதிகபட்சமான அறிவு அவஸ்தையை உண்டாக்கும். யூடியூப்பில் போய், அதில் போய், கூகுளில் போய், இதில் போய், அது என்ன, இது என்ன, அப்பெண்டிசைட்டிஸ்னா என்ன, அப்பெண்டிக்ஸ்னா என்ன, அது என்ன, இது என்ன, கழுதை என்ன, பூனை என்னன்னு படித்து படித்து படித்து, பிரெயின் டியூமர்னா என்ன, பிரெயின் கேன்சர்னா என்ன படித்து 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 லேசாக தலைவலிச்சதுன்னா பிரெயின் டியூமராக இருக்குமோ? அப்புறம் எப்படி சிரிப்ப நீ? அதனால தான் இங்கிலீஷில் சொன்னால் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். அறியாமைதான் மிகப்பெரிய ஆனந்தம். அன்னைக்கு என் தாத்தா அறியாமையில் வாழ்ந்தார், ஆனந்தமாக வாழ்ந்தார். இன்றைக்கு நாமெல்லாம் அறிவு கொழுந்துகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம், ஆனந்தத்தை இழந்து விட்டோம். அதான் சார் சத்தியம். எல்லாம் தெரியுது. என் 8 வயசு பேத்திக்கு எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. என்ன தாத்தா யூஸ்லெஸ்ஸாக இருக்காங்கிறா என்னை பார்த்து. என்னடி இப்படி சொல்கிற? என்ன தாத்தா குரோம்னா என்னன்னு தெரியாதா? குரோம் தெரியாதானா? டக்குன்னு ஒரு நாள் அவள் சொல்கிறாள், என்ன குரோம்னு ஒரு பட்டனை தட்டினேன், ஐயோ என்னென்னமோ வந்துருச்சு. அந்த நேரம் பார்த்து அவள் வேற பின்னாடி என் பொண்டாட்டி வேற வந்துட்டா. இந்த நாசமாக போகிறத இல்லாமல் பார்த்துக்கிட்டு இருக்க. என்னடா பேத்தி குரோம்னா தெரியாட்டி யூஸ்லெஸ் ஃபெல்லோங்கிறா, பொண்டாட்டி இது இந்த நாசமாக ஏன்னா அதில் என்னென்னலாம் வருது சார். அறிவின் வெளிச்சம் அயோக்கியத்தனத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. ஞாபகம் வச்சு இதெல்லாம் வெறும்ன நகைச்சுவை, சிரிச்சுட்டு போயிடக்கூடாது. அறிவின் வெளிச்சம் அயோக்கியத்தனத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. அன்னைக்கு என் தாத்தாவுக்கு என்ன சார் தெரியும்? எங்கள் தாத்தா கொடுக்குற இன்பம் தான் எங்கள் பாட்டிக்கு, எங்கள் பாட்டி கொடுக்குற இன்பம் தான் எங்கள் தாத்தாவுக்கு. நோ கம்பேரிசன். தேர் வாஸ் அப்சல்யூட்லி நோ கம்பேரிசன். So there was abundant peace of mind. புரியுதா? இன்னைக்கு கம்பேரிசன் அதை பார்க்குறான், இதை பார்க்குறான், அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அந்த வீட்டில் அப்படி, இந்த வீட்டில் அப்படி. அவன் காரை வாங்கிட்டான், இவன் காரை என்னைக்காவது அவன் 2 மாடை வாங்கிட்டான்னு அந்த காலத்தில் இவன் 2 மாடை வாங்கி விட்டுருக்கானா சார்? எனக்கு தெரிய கிடையாது சார். அவன் குடிசை வீட்டில் இருந்தால் இவன் குடிசை வீடு, அவ்வளோதான். இவனுக்கு வக்கு இருந்தால் வெள்ளை அடிப்பான், வக்கு இல்லைன்னா வெள்ளை அடிக்க மாட்டான், அவ்வளோதான். இன்றைக்கி அவன் வாங்கிட்டான்னா அவன் அதில் வீட்டில் இருக்க பொம்பளைய எல்லாம் ஒரு மனுஷன்னு பொழைக்கியே.
அந்த அக்கா சொல்லி அந்த அண்ணன் என்னெல்லாம் வாங்கியிருக்கார் பாரு. காலையில் 5:30 மணிக்கு சார் என்னை உசி போட்டு ஏற்ற வீட்டில் போய் பாரு, வாசலில் என்ன நிற்கிதுன்னு பாரு. நான் ஏதோ புதுசாக காரு வாங்கியிருக்காங்க பொழுக்குன்னு போய் பார்த்தா ரோடு என்ஜின் நிற்கிது. ரோடு போடுறது கொண்டாந்து ரோடு என்ஜின் இல்லை. ஏன் பொண்டாட்டி அவங்க அதை வாங்கிட்டாங்க பொழுக்குன்னு நினச்சி வாங்கிட்டாங்க பொழுக்குது. அவள் வாங்கிட்டா, அவள் சொல்லி அந்த அண்ணாச்சி ரோடு என்ஜின் வாங்கியிருக்காரு. நீ காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்து எல்லாம் இல்லை, நீ விளங்குவியா? நம்மளுக்கு 2 பிள்ளை இருக்கே, 2 பிள்ளைக்கு சேர்த்தாவது ஒரு ரோடு என்ஜின் வேண்டாமா? 2 பிள்ளைக்கு சேர்த்தாவது ஒரு ரோடு என்ஜின் வேண்டாமா? ரோடு என்ஜின் எதுக்குடி? அவங்க என்ன ரோடாக போட போகிறாங்க? அது என்னமோ அவன் நிறுத்தியிருக்கா ஏட்டி, அவன் நிறுத்தலட்டி, முனிசிபாலிட்டிக்காரங்க. நீ கொண்டாந்து நிறுத்த சொல்லு. எங்கே இந்த முனிசிபாலிட்டிக்காரன்ட்ட போய் நான் சொல்லணுமாண்ணே, ஒரு 1/2 மணி நேரம் அங்கே நிற்கட்டும்ண்ணே, ஒரு 1/2 மணி நேரம் எங்கள் வீட்டு வாசல்னு. சார், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், ஆசைகள், இதானே சார் டென்ஷன் ஆகுது. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், அது வாங்கணும், பணம் பண்ணணும். கார்லாம் வாங்கினா இன்றைக்கி கோயம்புத்தூர் மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கார்லாம் வாங்கினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எல்லாம் கூப்பிட்டு காட்டாதீங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு பொருள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கூப்பிட்டு காமிச்சா பாராட்டினாங்க. ஒரு பொருள் வாங்கினா புண்ணியம் செஞ்சவனப்பா நீ, கடவுள் உனக்கு ஆசீர்வச்சிருக்காருப்பான்னு வாழ்த்துனாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு பொறாமை. கார் வாங்கினீங்கன்னா தயவுசெய்து எல்லாம் தனபால் உட்பட்ட, தினேஷ் உட்பட்ட 8 நண்பர்களுக்கு சொல்கிறேன், ஏதாவது புதுசாக ஒரு பிராண்டு கார் வாங்கினீங்கன்னா அண்டை ஏலான கூப்பிட்டு காட்டாதீங்க. ஏன்னா நான் சீரழிஞ்சிருக்கேன். நான் ஒரு பென்ஷனர், என்னால் ஆடி கார் வாங்க முடியாது, BMW வாங்க முடியாது. அதனால் ஒரு சிம்பிளாக ஒரு டிசையர் வாங்கினேன். மை டிசையர் வாஸ் டு பை அ கார், அந்த கார் வாஸ் மை டிசையர். எப்படி பார்த்தீங்களா? அது இங்கிலீஷ். மை டிசையர் வாஸ் டு பை அ கார் அண்ட் மை கார் வாஸ் எ டிசையர். அப்படி வீட்டு வாசலில் நிறுத்திட்டேன். பிள்ளையார் கோயிலில் கொண்டு போய் நிறுத்தி எலுமிச்சம்பழத்தில் எல்லாம் ஏற்றி மாலையெல்லாம் போட்டு என் வீட்டு வாசலில் கொண்டாந்து நிறுத்திட்டேன். அந்த கார் வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரிட்ட எல்லாம் சொல்லி, எங்கள் வீட்டுக்காரர் கார் வாங்கியிருக்காரு, எங்கள் வீட்டுக்கார் கார் வாங்கியிருக்காரு. எப்படி? எங்கள் வீட்டுக்கார் கார் வாங்கியிருக்காரு, எங்கள் வீட்டுக்கு கார் வாங்கியிருக்காருன்னு சொல்லி நான் காரை கொண்டாடுறதுக்குள்ள அவள் 10 அக்கா நிற்கிறான். அந்த காரை ஒடிச்சு கொண்டு, ஏன்னா ஒன்று அந்த சைஸில் நிற்கிறான். அதில் மீறி உள்ளே கொண்டு போய் விடுறதுக்குள்ளே பெரிய பாடாயிருச்சு. கொண்டாந்து வாசலில் நிறுத்தினா அந்த 10 அக்காவுடைய அடிமைகள், அவன் அந்த 10 பேர் வந்துட்டான். அவன் 10 பேர் வந்தவுள்ள ஒருத்தன் கேட்குறா, ப்ரொஃபஸர் புது காரா செகண்ட் ஹேண்டா? முதல் கேள்வி. புது காரு, பிராண்டு, புது காரா செகண்ட் ஹேண்டான்னு கேட்டேன். அண்ணே ஃபஸ்ட் ஹேண்டு தானே. அப்படியா? என்ன பிராண்டு? டிசையர். அதில் பக்கத்தில் 10 பேர் நிற்கிறாங்கல்ல, 10 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்ல, அதுக்காக அவன் 10 பக்கத்தில். கலர் நல்லா இல்லையே சார், த வெரி ஃபஸ்ட்டு டே சார், த வெரி ஃபஸ்ட்டு டே கலர் நல்லா இல்லையே. 3வது பையலுக்கு புசுன்னு வருது. மைலேஜ் கொடுக்காதே. என்ன டிசையர் 1 லிட்டருக்கு ஒரு 6 கிலோமீட்டர் கொடுக்கும். தெரியாதுங்க, நான் ஓட்டி பார்க்கலிங்க. அதெல்லாம் கொடுக்காது, மைலேஜ் கொடுக்காது. அதில் ஒருத்தன் அவன் எல்லாரையும் பீட் அடிக்கணும்னு முடிவு பண்ணி, ப்ரொஃபஸர்
உங்கள் காரில் ஏர் பேக் இருக்கு? இல்லை டிசைர் 7 லட்சம் ரூபா வண்டியில் பேக் ஏர் பேக் இல்லைன்னு சொன்னாங்க. ஏர் பேக் இல்லையா, சாக போறீங்கன்ட்டான். வெரி ஃபர்ஸ்ட் டே சார், காரை கொண்டாந்து நிறுத்தின அன்னைக்கு எனக்கு சங்குதுறாங்க சார். என் காதில் கேட்குது, போட்டி பொறாம, அவனை கவுக்கணும் இவனை கவுக்கணும். சார் பக்கத்தில் இருக்கிறவன், பரீட்சை எழுதுகிற பக்கத்தில் இருக்கிறவன் பேனாவை ஒழிச்சு வச்சா அவனை வெல்றது. பக்கத்தில் பரீட்சை எழுதுகிற மாணவனோட பேனாவை ஒழிச்சு வச்சா இவன் ஜெயிக்கிறது. அவன்கிட்டையும் பேனாவை கொடுத்து நானும் பேனாவை வச்சு 2 பேரும் திறமையை காட்டிலே ஜெயிக்கணும். அந்த நிலை இன்னும் இல்லை. ஆனால் கூட்டு குடும்பம் இல்லை, சொல்லி அழுகுறதுக்கு ஆள் இல்லை சார். அன்னைக்கு சைக்கியாட்ரிஸ்ட் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அன்னைக்கு தாத்தாவே சைக்கியாட்ரிஸ்ட்டு, பாட்டியே சைக்கியாட்ரிஸ்ட்டு. ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா பாட்டி மடியில் போய் படுத்தோம்னா பாட்டி தலையை வருடி கொடுத்து முதுக தடவி கொடுத்துட்டு, ஏய் நம்ம கும்பிடுற ஆத்தா அங்காள பரமேஸ்வரி நம்மளை கைவிட மாட்டாடா, ஏன்டா அழுகுறன்னு சொல்கிறா பாருங்க. அது 1000 சைக்கியாட்ரிஸ்ட்டுக்கு சமம்.